ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்னால ரோடு ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னா நம்புவீங்களா? ஆனால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் உள்ள எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலமாக அவங்க பயன்படுத்துகிற மிளகாய் பொடி 10 to 15 அடி தூரத்துக்கு பைக்கில் போகிறவங்க மேலேயும் சைக்கிளில் போகிறவங்க மேலேயும் ரோட்டில் நடந்து போகிறவங்க மேலேயும் படுது. இதனால சாலை விபத்துகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. சாதாரணமாகவே இந்த மாதிரியான விபத்துகள் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் குடி போதையில் இருக்கிறவங்க, குழந்தைகளோட பயணிக்கிறவங்க, கூட்ட நெரிசலான இடங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமான விபத்துகள் ஏற்படுவது இல்லாமல் மற்றவங்களையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. இது தொடர்பாக சில போக்குவரத்து துறையோட முக்கியமான அதிகாரிகள்கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ல சில கட்டுப்பாடுகள் இருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேனை மறைச்சு சில அட்டைகள் வைக்கப்படணும். அந்த அட்டைகள்ல தான் இந்த மாதிரியான காரப்பொடிகள் விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உணவு கட்டுப்பாடு துறைக்கும் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி நாங்க விசிட் போகும்போது மட்டும் அவங்க அட்டையை வச்சு மறைக்கிறாங்க, மற்ற நேரத்தில் இந்த அட்டையை எடுத்து விட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ல உள்ளவங்க மேல வைக்கிறாங்க. இதுல ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்காரங்களுக்கும் முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஏன்னா நாளைக்கு அவங்க ரோட்ல டிராவல் பண்ணும்போதும் இதே மாதிரியான ஆக்சிடென்ட்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க அந்த பொறுப்பை மனசுல வச்சுக்கிட்டு கவனமா செயல்பட்டாங்கன்னா இந்த மாதிரியான விபத்துகளை கூடிய மட்டும் தவிர்க்க முடியும். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட 2015 புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் 67,250 சாலை விபத்துகள் நடந்திருக்கு. அதுல 77,725 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 15,190 பேர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகபட்சமாக 14.9% சாலை விபத்துகள் நடந்திருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 1.5% சாலை விபத்துகள் அதிகரிச்சிருக்கதாகவும் அந்த புள்ளி விவரம் நமக்கு சொல்லுது. ஒரு வருஷத்துல இந்த அளவுக்கு அதிகமாக விபத்துகள் நடைபெறுது. இதை தடுக்கிறதுக்கான பொறுப்பு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்காரங்களுக்கும் சம்பந்தப்பட்ட துறையினருக்கும் இருக்கு. சம்பந்தப்பட்ட துறையினர் நெறிமுறைகளை வகுத்து ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்காரங்க இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும், ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்காரங்க சரியான விதிமுறைகளை பின்பற்றியும் நடந்தா இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆட்சி நடத்துறதுக்கு தாங்க சட்டசபை இருக்கு, அரசியல் நடத்துறதுக்கு இல்லை. ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே அரசியல் தான். நம்மளோட பாரம்பரியம் என்னன்னா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், PS குமாரசாமி ராஜா, பெருந்தலைவர் காமராஜ், பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் முதலமைச்சராக இருந்து சபை நடத்தின இடம் அது.